வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நமது தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரை சந்தித்து மேகதாது பிரச்சனை குறித்து பேச இருக்கிறார், அல்லது வேண்டுகோள் வைக்க இருக்கிறார், அல்லது கோரிக்கை வைக்க இருக்கிறார், அல்லது போராட இருக்கிறார், எப்படி வேணாலும் சொல்லுங்க. ஆனால் இதில் போராட இருக்கிறார், எதிர்த்து சமர் புரிய போகிறார் என்று நம்ம சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஏன் தெரியுமா? 1956 நதிநீர் தகராறு சட்டங்களின்படி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது முதல்ல 2 மாநிலங்களும் பேசி தீர்த்துக்கலாம். இந்தியாவுக்குள்ள தானே நம்ம இருக்கிறோம், நீ கர்நாடன் நான் தமிழன், இதில் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் முதல்ல வந்தது. சரிப்பா, பேசி தீர்த்தும் முடியல, தரவே மாட்டேங்கிறாங்க. இவங்க இந்த டிஎம்சி சொல்றாங்க, அவங்க அந்த டிஎம்சி சொல்றாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ என்ன பண்றது? இருக்கவே இருக்கு உச்சநீதிமன்றம் போறோம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்ததுக்கு பிறகும் கர்நாடகா என்ன தெரியுமா பண்ணோம்? அங்கே உள்ள விவசாய அமைப்புகள், இந்த வட்டால் நாகராஜ், இவங்க எல்லாரையும் தூண்டி விட்டு அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கவாங்க. பிரச்சனைனா உங்கள் வீட்டு பிரச்சனை, எங்கள் வீட்டு பிரச்சனை இல்லை. அங்கே யாரெல்லாம் தமிழ் பேப்பர் வாங்குறாங்களோ அங்கே போய் கரெக்டாக வீடு பார்த்து தமிழர்களை அடித்து நொறுக்கிற வேலையை பெங்களூரில் சில அமைப்புகள் பண்ணுவாங்க. இதற்கு காங்கிரஸ், பாஜக, மதச்சார்பற்ற ஜனதாதள்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், மாநில, தேசிய, சர்வதேசம் பேசுகிற எல்லா கட்சிகளும் வாயை மூடிட்டு மௌனமாக இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களும் வெறியேற்ற மாதிரி பேசுவாங்க. இப்படி தொடர்ந்து நடக்குதுன்னு தான் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் பிரதமர், சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள் அந்த காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. காவிரி நடுவர் மன்றம், காவிரி ஒழுங்காற்றுக்குழு வாரியம்லாம் திராவிட கட்சிகள் போராடி இப்போ விபி சிங்லாம் திமுக வந்து என்ன மொழிவாரி மாநிலமா இருக்கட்டும், ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், சமூக நீதியா இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடா இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடு போன்ற பல்வேறு விஷயங்களை விபிசி தமிழர்களின் குரலாக இருந்தார், சமூக நீதியின் குரலாக இருந்தார், நியாயத்தின் பக்கம் நின்றார். இந்தியின் பக்கமோ, வட இந்தியாவின் பக்கமோ, இந்துத்துவவாதிகளின் பக்கமோ அல்லது ஏதாவது ஒரு மாநிலத்தின் பக்கமோ அவர் இல்லை. உண்மையின் பக்கம் நின்ற ஒரே பிரதமர் விபி சிங் மட்டும்தான். அந்த விபி சிங் புண்ணியத்துல தான் நமக்கு அந்த நடுவர் மன்றம் அமைஞ்சது. அப்ப திமுக அரசெல்லாம் அங்க வைத்தது, முரசொலி மாறன்லாம் மினிஸ்டரா இருந்தாரு. அந்த காலகட்டம் தமிழ்நாட்டில் தோத்துருச்சு, இருந்தாலும் முரசொலி மாறனை கூப்பிட்டு மினிஸ்டர் ஆக்குனாங்க. அது ஒரு தேர்தல் வரலாறு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அமைஞ்ச நடுவர் மன்றமா இருக்கட்டும், இது நடுவர் மன்றம், ஒழுங்காற்றுக்குழு, இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அமைச்சிருக்கோம். ஏன்? கர்நாடகத்துக்காரங்க எப்போதுமே தண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அங்க காங்கிரஸ் வந்தாலும், பாஜக வந்தாலும், தேவகவுடா வந்தாலும், அப்ப யாருமே தண்ணி தராதப்ப நம்ம யாரை நம்புறது? அப்ப உச்சநீதிமன்றம் பார்த்துச்சு, எப்பா இருப்பா, நீ கேட்கறது இவ்வளவு, நீ கேட்கறது இவ்வளவா, உங்க 2 பேருக்கு எவ்வளவு மழை பெய்யுது, இந்த ஆண்டு எவ்வளவு வருது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி நீ நியாயமா சொல்லுப்பா, இவங்க இவ்வளவு கொடுக்கணும்னு நீ சொல்லுப்பா. தீர்ப்பை எழுத வேண்டிய இடத்துல கன்னடத்துக்கு காரணம் இல்லை, தமிழ்நாட்டுக்கு காரணம் இல்லை, ஒரு நடுவர் மன்றம் இதெல்லாம் வச்சு வைங்க. அது மத்திய அரசின் துறையின் கீழ் தான் வரும். இப்போ சொல்லப்போனால் ஜல் சக்தியின் பேரை மாற்றிருக்காங்களே, நீர்வளத்துறை, அதன் கீழே தான் அதெல்லாம் வரும். அந்த தீர்ப்பாயங்களை வச்சு அந்த தீர்ப்பாயங்கள் என்ன அளவிட்டு பண்ணி இவ்வளவு நீ தரணும்னு சொல்லுதோ அதை தருவாங்க. அதுக்குமே போராடி அதை தருவதற்கு கோர்ட்டு போய் கோர்ட்டு அதை தர சொல்லி அதுக்கப்புறம் அதை மறுத்து இப்படியா தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் மழை வெள்ள காலங்களில் வேற வழி இல்லாமல் தண்ணி பெருகுதேன்னு வருவாங்க. இப்படித்தான் கன்னடத்துல இருந்து தராங்க. இப்ப நம்ம சிஎம் விஜய் என்ன பண்றாரு? நான் நேர போய் பேசுறேங்கிறாரு. நேர போய் பேசுறேங்கிறது எப்போ ஸ்டேஜ்? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் ஏற்கனவே தோத்து போச்சு. கன்னடத்துக்காரங்க ஒருபோதும் தரமாட்டேங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் நம்ம சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் கன்னடத்துக்காரங்க கேட்கல. அதனாலதான் நம்ம தீர்ப்பாயங்கள் அமைச்சோம், நடுவர் மன்றங்கள், மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று குழு வாரியம்னு அதனாலதான் அமைச்சோம். அப்ப ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு கான்செப்ட். இவங்க வந்து எத்தனை தடவை பேசினாலும் இவங்க ஒத்து வர மாட்டாங்கன்னு போய் வெறுத்து போய் தான் 1990 நம்ம நடுவர் மன்றங்கள் வச்சோம். யாரை நம்பாம? கர்நாடக அரசை நம்பாம நம்ம 2 பேருக்கும் பொதுவாக ஒரு ஆளை வச்சு பஞ்சாயத்து பண்றதா நடுவர் மன்றம், தீர்ப்பாயம், ஒழுங்காற்றுக்குழு வாரியம், மேலாண்மை வாரியம்லாம். இப்ப இதையெல்லாம் கஷ்டப்பட்டு அமைத்து 30-35 ஆண்டுகள் அதன்படி நமக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அது முழுமையா ஒவ்வொரு முறையும் வர்றதில்லை. ஒவ்வொரு முறையும் நம்ம தஞ்சாவூர் விவசாயிகள் போராட வேண்டியது இருக்கு. காவிரி நதியை தண்ணி 13-15 மாவட்டம் இருக்குங்க. வெறுமனே டெல்டா மட்டும் இல்ல, டெல்டா, சவுத்து, அங்க மேற்கு மண்டலம், ஈரோடு, பவானின்னு அவ்வளவு 13 மாவட்டங்களுக்கு பலன் தரக்கூடிய அந்த காவிரிக்கு ஒவ்வொரு முறையும் தமிழனும் விவசாயியும் தஞ்சாவூர்காரனும் ரத்த கண்ணீர் வடிச்சு வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம போராடி பெற்ற நடுவர் மன்ற தீர்ப்புகள், நடுவர் மன்ற அமைப்புகளை நீர்த்து போகும் செய்யும் விதமாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பை அமுல்படுத்தினாலே போதும். அதை நீர்த்து போக செய்யும் விதமாக கன்னடத்துக்கு சார்பாக, கன்னடர்களுக்கு சார்பாக
கன்னட வெறியர்களுக்கு சார்பாக அமையும் விதமாக முதலமைச்சர் போய் சிவகுமாரை பார்க்கிறார். நம்ம விஜய் முதலமைச்சர் போய் அங்க சிவகுமாரை அந்த சிஎம் பார்க்கிறார். அப்ப இது என்ன அர்த்தம்? அவங்க தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு தான் நம்ம இவ்வளவு விஷயங்களை அமைச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ணணும்? அது நடுவர் மன்ற தீர்ப்பு பண்ணு, இல்ல புதிய நடுவர் மன்றம் அதை சட்டமன்றத்துல போட்டிருக்கோம்ல, புதிய நடுவர் மன்றம் வேற அமைக்கணும்னு எல்லா கட்சியும் ஆதரிச்சு வேற தீர்மானம் வந்திருக்குல்ல, புதிய நடுவர் மன்றம் அமைக்கணும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தணும். இதைத்தான் நம்ம பேசணும். அதை விட்டுட்டு அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன நடக்க போகுது? நீங்க பேச்சுவார்த்தையில என்ன பேசி கர்நாடகக்காரங்களை ஜெயிச்சிட முடியும்? அவங்க கன்னட நீர்வளத்துறை செயலாளர், அவங்க கன்னட சிஎம், அங்க இருக்க பாஜக காரங்க, அங்க உள்ள காங்கிரஸ்காரங்க, அங்க உள்ள தேவகவுடா கட்சிக்காரங்க எல்லாரும் ஒன்னா இருந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு கூப்பிட்டு, இங்க பாருங்க நாங்க வறட்சியில இருக்கோம், எங்களுக்கு தண்ணி இல்ல, பெங்களூருக்கே குடிநீர் இல்ல, இதுல உங்களுக்கு மேகதாது தர முடியாது. இந்த மேகதாது டேம்ங்கிறது ரொம்ப ஆபத்து. ஏன் தெரியுமா? ஏற்கனவே அவன் உபரி நீரை தான் தரான். உபரியா மழை வெள்ளம் அடிக்கும் போது வேற வழி இல்லாம அணைக்கட்டை திறந்து விடுறான். இப்ப அந்த தண்ணியையும் நான் சேர்த்து வைக்க போறேன் என் கன்னடத்துக்கு மக்களுக்காகன்னு சொல்லி மேகதாது கட்ட போறாங்க. இது வந்துச்சுன்னா ஒரு சொட்டு தண்ணீர் கிடையாதுங்க. மேகதாதுங்கிறது மிகப்பெரிய ஆபத்து. இப்ப அதுக்கும் ஆப்பு வைக்கிற விதமா தான் டேம் கட்ட போறேன்னு சொல்லி அவன் பெர்மிஷன் வாங்கிட்டான், பாஜக தந்திருக்குன்னு சொல்லிடுச்சு. அப்ப மத்திய அரசு, கர்நாடக அரசு ரொம்ப ஓப்பனா அவங்க பக்கம் நிற்கும் போது நம்ம நீதிமன்றங்களின் துணையையும் நடுவர் மன்றங்களின் துணையும் நாடி எங்களுக்கு இது தாங்கிறத நம்ம மாநில அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூப்பிட்டு, திமுக, அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், பூவை ஜெயன்மூர்த்தி, புதிய தமிழகம் எல்லாரையும் கூப்பிட்டுங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி கூட சொல்லியிருக்காரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க. அனைத்து கட்சி கூட்டு தஞ்சாவூர்னா என்ன, காவேரினா என்ன, டெல்டானா என்ன, கடைமடை பகுதினா என்ன, சர்வதேச நதிநீர் சட்டங்கள்னா என்ன, இதையெல்லாம் கொஞ்சம் பேசி கலந்து ஆலோசிச்சு கர்நாடக வரலாறு என்ன, 50-60 வருஷமா அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், காமராஜர் ஆட்சி காலத்துல 56ல அவர் என்ன பண்ணாரு, 67க்கு அப்புறம் அந்த பிரச்சனை என்னாச்சு, 74ல இந்திரா காந்தி என்ன ஐடியா கலைஞருக்கு கொடுத்தாங்க, அப்ப அந்த ஒப்பந்தத்தை ஏன் ரினிவல் பண்ணல, அப்படி பண்ணலன்னா அப்ப காங்கிரஸ்ல இருந்த காமராஜர் என்ன பண்ணாரு, இந்திரா காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க, பா ராமச்சந்திரன் என்ன செஞ்சாங்க, அப்ப ஜனசங்கம் என்ன பேசுச்சு, இதையெல்லாம் கலந்து ஆலோசிச்சு என்ன பண்றது. விவசாய சங்கங்கள் சார்பாக வழக்கு போட்டாங்களே அவர் யாரு, அவங்களுடைய வம்சாவளி என்ன, இன்னைக்கு விவசாய சங்கங்கள் என்ன சொல்றாங்க, எளிய வாயில கட்டிட்டு போராடினாங்களே தஞ்சாவூர் விவசாயிகள் இப்ப இதுக்கு என்ன சொல்றாங்க, அவங்கள்ட்ட உட்காந்து விஜய் பேசுவாரா, அவங்களை சந்தித்து பேசணும். இதையெல்லாம் பேசாம நான் போய் சிவகுமாரை போய் பார்க்க போறேன்னு அவர் ஒரு முடிவு எடுத்தால் 3ஆம் தேதி போறதா சொல்றாங்க. போறாரா இல்லையா, எதுவாக இருந்தாலும் அவர் போவது என்பது தமிழர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தஞ்சாவூர் விவசாயிகளுக்கல்ல ஒரு பெரிய இடியை தூக்கி போடுற மாதிரி ஆயிரும். போகக்கூடாது. இன்னொரு நடுவர் மன்றம் அமைச்சு அந்த தீர்ப்பாயத்தை கேளுங்க. ஏற்கனவே இருக்க நடுவர் மன்றத்திலே இதை முறையிட முடியும்னா அந்த நடுவர் மன்றத்தில் அமைச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. தமிழ்நாடும் அல்லாத காவிரியும் அல்லாத பொதுவான அமைப்புகளை வச்சு பஞ்சாயத்து பண்ணுங்க. பாஜக நமக்கு சார்பா இருக்காது, காங்கிரஸ் நமக்கு சார்பா இருக்காது, கன்னடத்தில் உள்ள தேவகவுடா நமக்கு சார்பா இருக்க மாட்டாரு. அப்ப சார்பா இருக்கணும்னா பொதுவான அமைப்புகள், இன்ஜினியர்ஸ், நீர்வளத்துறை செயலாளர் இவங்க தான் செயல்படுத்தணுமே ஒழிய நீங்க போனீங்கன்னா சிவகுமார் என்ன பண்ணுவாரு, நீங்க போனவனே ஓகேன்ற போறாரா? எல்லாரும் ஒரு தப்பான உதாரணம் சொல்றாங்க. எம்ஜிஆரும் குண்டுராவும் சந்திச்சாங்க, எம்ஜிஆரும் ராமகிருஷ்ணன் கிட்டையும் பேசினாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. சாப்பிட போனாங்க, எம்ஜிஆர் சாப்பிட்டு இருந்தாரு, திடீர்னு விக்கிருச்சு. உடனே அந்த அவங்க மனைவி எம்ஜிஆருக்கு தண்ணி கொடுக்கும்போது, நீ தமிழ்நாட்டு விவசாயிகள் தண்ணி கொடுத்தாதான் நான் தண்ணி குடிப்பேன், அதுவரை விக்கி செத்தாலும் சாவேன்னு அவர் சொன்ன உடனே கண்டிப்பா தண்ணியை திறந்து விடுறோம் சார் அப்படின்னு தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னு 83, 84 நடந்ததா ஒரு சம்பவத்தை சொல்றாங்க. இது இப்படியே நடந்துச்சா இல்ல இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாங்களா? எதுவா வேணாலும் இருக்கட்டும் சார், எம்ஜிஆர் போய் சந்திச்சது நல்லது, அதனால தண்ணி கிடைச்சிச்சுன்னா நல்ல விஷயம் தான், வரலாற்றில் நடந்ததை நம்ம மறுக்க வேணாம். ஆனா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை எம்ஜிஆர் டிப்ளமேட்டிக்கா நடத்தினார்னா அந்த காலகட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்தில் நடுவர் மன்றம் அமைக்கல சார், இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்கோங்கிற கான்செப்ட் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்டு போய் தீர்த்துக்கலாங்கிற ஒரு டிப்ளமேட்டிக் உறவு இருந்தது. 90களுக்கு பிறகு இவங்க இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் தோத்து போய் தானே சார் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது. தோத்து போய் தானே மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது, ஒழுங்காற்று குழு வாரியம் அமைக்கப்பட்டது. இப்படி பேச்சுவார்த்தை கலைஞர் வெர்சஸ் கர்நாடகா சிஎம், ஜெயலலிதா வெர்சஸ் கர்நாடகா சிஎம், எடப்பாடி வெர்சஸ் கர்நாடகா சிஎம், ஸ்டாலின் வெர்சஸ் கர்நாடகா சிஎம்னு நடக்க வாய்ப்பில்லாத சூழல் போயிருச்சே. கர்நாடகா ரொம்ப இதாயிருச்சு, நான் கொடுக்க முடியாது. அதனால தானே நடுவர் மன்றம் விபி சிங் அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எதுவாக இருந்தாலும் நடுவர் மன்றத்தில் பார்த்துக்கிறோம், சுப்ரீம் கோர்ட்ல பார்த்துக்கிறோம், நடுவர் மன்றத்தில் பார்த்துக்கிறோம். அது என்ன சொல்லுதோ அதை கேட்டு நம்ம 2 பேரும் பண்ணணும்னு. அதுலயே தமிழர்களுக்கு பாரபட்சம் தான், அதுலயும் நமக்கு தேவையான அளவெல்லாம் வருவது கிடையாது, அதுலயும் நமக்கு ஏமாற்றம் தான். இருந்தாலும் இந்த இந்தியாங்கிற அமைப்புல எல்லாமே கன்னடர்களுக்கு சார்பா இருக்கு, தமிழர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, அதை மறுக்க முடியாது. இப்ப
பேச்சுவார்த்தைங்கிற முறையில போனாங்கன்னா அவர் டேம் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு அங்க ஒரு போட்டோ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இப்ப பாருங்களேன், கர்நாடகாவில் விஜய், கலக்கிய விஜய், சிகமுகாவில் விஜய், பெங்களூருவில் விஜய், அணையை பார்வையிட்ட, மேகதாதுவில் கால் வைத்த விஜய், இப்படி நியூஸ் போடுவதற்கு தான் பயன்படுமே ஒழிய காவிரி தண்ணீர் நமக்கு வந்து விட்டது, நாம் கேட்ட கோரிக்கை வந்து விட்டது, தஞ்சாவூர் விவசாயிகள் கூடி வந்து விட்டதுங்கிற செய்தி வருமா? அது வர்றதுக்கு நீங்க நடுவர் மன்றத்தை அமைக்கணும். அதுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். சட்டமன்றத்திலேயே நம்ம ஒரு நடுவர் மன்றத்தை அமைப்போங்கிறத ஏத்துக்கிட்டாரே நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ ஒரு நடுவர் மன்றத்தை இதுக்குன்னு அமைங்க, அது சொல்றபடி கேட்போம் சார். மத்தியஸ்தம் பஞ்சாயத்துன்னு வந்துட்டு அந்த அமைப்புகள்கிட்ட போயிடணும் சார். எனக்கும் உனக்கும் பஞ்சாயத்துன்னு போனதுக்கு அப்புறம் திருப்பி என்கிட்ட தரமாட்டேன்னு சொல்றவன்ட்டே நான் திருப்பி போறேன்னா நான் சரணடைகிறேன்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இவர் இப்போ ஒருவேளை போனார் என்றால் யாரெல்லாம் கூட போவாங்கன்னா அமைச்சர் புசி ஆனந்த், ஆதவ் நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் சாய்குமார், யாரு பிஜேபி போட்ட தேர்தல் ஆணையம் போட்ட அதே சாய்குமார், மாத்தாம வச்சிருக்காரு பாருங்க அந்த சாய்குமார், அப்புறம் முதல்வரின் செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா, தலைமை வக்கீல் வழக்கறிஞர் விஜய் நாராயணன், மூத்த வழக்கறிஞர் உமாபதி, அப்புறம் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டுக்காரங்களானே தெரியல. தமிழர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு விஷ்ணு ரெட்டியும் ஆரோக்கியசாமி போறாங்க. இவங்க 2 பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லைன்னு ஒரு தகவல் வருது. அடுத்து நீர்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாகு, தலைமை பொறியாளர், காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர், இவங்கெல்லாம் போறாங்களாம். இதுல எங்க சார் விவசாய சங்க பிரதிநிதிகள் இருக்காங்க? ஏன்னா விவசாய சங்க பிரதிநிதிகள் போய் சிவகுமாரை சந்திப்பதே ஏத்துக்க மாட்டாங்க சார். தண்ணி திறந்து விடக்கூடிய அதிகாரம் சிவகுமாருக்கு கிடையாது, கர்நாடக சிஎம்க்கு கிடையாது. அது காவிரி நடுவர் மன்றத்துக்கோ தீர்ப்பாய குழுக்களுக்கோ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கோ இருக்கு. பஞ்சாயத்து பால் வந்து சிவகுமார் கையில கொடுக்காதீங்க. அந்த பாலை பிடிங்கி நம்ம உச்சநீதிமன்றத்திலையும் நடுவர் மன்றத்திலையும் மேலாண்மை குழு வாரியத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்காகத்தான் போராடி இருக்கோம். 35 வருஷமா போராடி அந்த நடுவர் மன்றங்களை அமைப்பதற்கே படாத பாடுபட்டிருக்கோம். நாம அப்படி மத்தியஸ்தம் பண்ண பஞ்சாயத்து அமைப்புகளை அமைச்சதே கர்நாடக உடன்பாடு இல்லை. ஏன்னா இவங்க வச்சதுதான் சட்டம். தடியெடுத்தவன் தான் தண்டல்காரன். கர்நாடக அரசு இருந்ததை ஒடுக்கதான் அந்த அமைப்புகள். அந்த அமைப்புகள் கொடுக்குற அவ்வப்போது தீர்ப்புகளையும் அவங்க எதிர்த்து பிரச்சனை பண்ணி அவ்வப்போது நம்ம தண்ணியை வாங்கி தஞ்சாவூர்லயும் கும்மிடி பூண்லையும் திருத்துறைப்பூண்லையும் நம்ம தண்ணி குடிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இவங்க ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாதுன்னு டேம் கட்ட போறாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. தண்ணியும் தரமாட்டோம், வெள்ள காலத்துல மட்டும் தான் தருவோம், அந்த வெள்ள கால தண்ணியும் தரமாட்டோம்னு சொல்லி மேகதாது டேம் கட்ட போறாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தரிடம் போய் நீங்க கட்டாதீங்கன்னு போய் ஒரு சொன்னோன்னா அவங்க சரின்னுவாங்களா சார்? அவங்க ஒரு பேட்டர்னாவே வச்சிருக்காங்க சார். தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாதுங்கிற ஒரு பேட்டர்னா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தரக்கூடாதுங்கிறது அங்க அரசியலா இருக்கு. சிவகுமார் தண்ணி தரேன்னு சொல்லிட்டாருன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து அவர் விலக்கிடுவாங்க. சிவகுமார் தண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து பாஜக தான் அங்க சிஎம். ஆளும் பாஜக அங்க வந்து கர்நாடகத்துக்கு எதிராக பேசாது. அரசியல்வாதிகளையும் கர்நாடக அரசையும் நம்பாம தானே சார் நம்ம நீதிமன்றங்களையும் நடுவர் மன்றங்களையும் தமிழ்நாடு நம்பி அந்த அமைப்பை நம்பி இருக்கு. நீங்க திருப்பி யார் நமக்கு தரமாட்டான்னு சொல்ற அவன் கையில இருந்து பாலை புடுங்கி நம்ம நடுவர் மன்றத்துக்கு கொடுத்துட்டோம் சார். திறந்து விடக்கூடிய அதிகாரம் உனக்கு கிடையாது. நடுவர் மன்றத்துக்கு தீர்ப்பாயங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு தான் இருக்குன்னு சொல்லியாச்சு. திருப்பி அவன்கிட்ட போய் நீங்க திறந்து விடுறீங்களா? எப்பா அவன் தான் நம்மளை அடிச்சு பத்துறான்னு சொல்லி அவன் நல்லவே இல்லைன்னு சொல்லி தானே நம்ம இன்னொரு அமைப்பு அமைச்சிட்டோம். இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி அவர்கிட்டயே சாவியை கொடுத்து திறந்து விடுங்கன்னா அவர் கையில மீண்டும் அதிகாரத்தை கொடுக்குறீங்க. நடுவர் மன்றம் வேஸ்ட் ஆயிரும், மேலாண்மை குழு வாரியம், ஒழுங்காற்று வாரியம் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மரியாதை இல்லை. அப்புறம் நாளை பின்ன கர்நாடக அரசு சொல்லும் அவரே எங்ககிட்ட பேசி தீர்த்துக்க வந்துட்டாரே, அப்புறம் எதுக்கு இந்த அமைப்புகள்லாம் பதில் சொல்லுது, நாங்க பேசி தீர்த்துக்கிறோங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இது அந்த அமைப்புகளை பலவீனப்படுத்துற மாதிரி நடுவர் மன்றம் கஷ்டப்பட்டு அமைச்சர். ஸோ அதனாலதான் கர்நாடகாவுக்கு முதலமைச்சர் போகக்கூடாதுங்கிறத நம்ம வைக்கிறோம். இவர் கர்நாடகாவுக்கு போட்டும் பெங்களூர் போட்டும் ஆந்திரா போட்டும் பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை தொடர்பா நீங்க நடுவர் மன்றத்துக்கு போங்க, உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க, அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க, சட்டமன்றத்தில் நடுவர் மன்றம் அமையணும் தீர்மானம் போடுங்க, இதை செய்யுங்க, எல்லா கட்சியும் கூப்பிடுங்க. எடப்பாடி பழனிசாமி அதானே சொல்லியிருக்காரு, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அதைத்தானே சொல்லியிருக்கிறாரு, தஞ்சாவூர் விவசாயிகள் அதைத்தானே சொல்றாங்க. தஞ்சாவூர் விவசாயிகள் கிடையாது, உங்களை தவிர வேற கட்சிக்காரங்க கிடையாது, தமிழக விவசாய போராட்ட குழுவில் இணைந்தவர்கள் கிடையாது, தமிழக விவசாய போராட்ட வரலாறு அறிந்தவர்கள் யாரும் உங்க 13 பேர் குழுவுல கிடையாது. இப்படி யாருமே இல்லாத நபர்கள் 13 பேரை கூட்டிட்டு போனா சிவகுமார்ட்ட போய் ட்ரீட்டு தான் கொஞ்சம் சாப்பிட்டு தான் வர முடியும். தண்ணி கொடுத்துட்டு அவர் நல்லா கை கொடுத்துட்டு சாப்பிட்டு போங்க, எப்படி இருக்கீங்க, பார்த்தேன் ஜனநாயகன் படம்லாம் கர்நாடகா ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா இருக்கு, இப்படிதான் பேசிட்டு வர முடியுமா ஒழிய சமர் புரிபவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இந்த உணர்வு ரத்தம் சதயமா கலைந்த யாருமே அந்த 13 பேர் உங்க கூட இல்லை. ஸோ நீங்க போவதை ரத்து செஞ்சுட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துங்க. இதுல எந்தவித அரசியலும் இல்லை. ஒரு தமிழனா நான் கேட்கிறேன், நீங்களும் ஒரு தமிழர், நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரும் ஒரு தமிழர், நானும் ஒரு தமிழர், தமிழர்களுக்காக நான் கேட்கிறேன், தயவு செய்து சிவகுமார்கிட்ட போய் தப்பான வரலாற்று முன்னுதாரணத்தை உருவாக்கிறாதீங்க. அந்த பயணத்தை ரசிச்சுட்டு
ஃபுல்லா அந்த ட்ரிப் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழர்கள் மத்தியில், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியினர் மத்தியில், விவசாயிகள் மத்தியில், தஞ்சாவூர் கடைமடையில் உள்ள அந்த மக்களை கூப்பிட்டு, பிரதிநிதிகளை கூப்பிட்டு, இந்த வரலாறு தெரிந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், இவங்களை கூப்பிட்டு பேசுவதை விட்டுட்டு கர்நாடகாவில் உள்ள விவசாயிகளை போய் பார்க்க போறீங்க. கர்நாடகாவில் உள்ளனா அங்க உள்ள விவசாயிகளாம் கோணம் கட்டிட்டு உங்க முன்னாடி அழுதுருவான். பாருங்க நாங்களே தண்ணி கஷ்டம்னா இவங்களே கஷ்டப்படுறாங்க போலன்ட்டு இப்படி பேசி முடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசி முடிச்சுட்டு அவர் தான் கர்நாடகா போயே பேசிட்டு வந்திருக்காருல்ல அப்படின்னு சொல்லி அப்படி அந்த பிரச்சனை முடிக்க வாய்ப்பு இருக்கு. கிடையவே கிடையாது. தஞ்சாவூர் தமிழனுக்கு வேணும், நம்ம தமிழனுக்கு நீதி வேண்டும் என்றால் நடுவண் அமைப்புகள், ஏற்கனவே இருக்க நடுவண் அமைப்புகளை அணுகி நம்ம பிரச்சனையை தீர்க்கணும். இல்லைன்னா இதற்கென்று புதிய நடுவர் மன்றத்தை நாம அமைக்கணும். இந்த மாதிரி செய்வதன் மூலமாக மட்டும்தான் தீர்க்க முடியும். உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர்மன்ற தீர்ப்புகள் மட்டுமே நமக்கு பலன் கிடைக்கும். பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்க்கக்கூடாதுன்னு இல்லை, பேச்சுவார்த்தைகள் தீர்க்காது என்பதற்கு அரை நூற்றாண்டுகால வரலாறு தமிழனுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது என்பதை தயவு செய்து உணர்ந்து இந்த பிரச்சனையில் எந்த அரசியலும் செய்யாம, உங்களுடைய கூட்டணியான காங்கிரஸும் அங்க இருக்கு, அதனால கண்டிப்பா உங்களை டாமினேட் பண்ணுவாங்க. சிவகுமார் உங்களை பத்தியே ரொம்ப அலட்சியமாலாம் பேசினாரு. ஸோ அவரிடம் போய் நீங்க சந்திப்பதுங்கிறது கண்டிப்பா தமிழனுக்கு பலன் தராது, கர்நாடகாவுக்கு கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமா அமையும் என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். இதை திமுக காரங்க சொல்றாங்க, எடப்பாடி சொல்றாங்கன்னு அரசியலா பார்க்காதீங்க. தஞ்சாவூர் விவசாயிகள் சொல்றாங்க. அந்த பதிலை கேட்டு முதலமைச்சர் நல்ல முடிவு எடுக்கணும். பயணத்தை ரத்து செய்யுங்க, தஞ்சாவூருக்கு பயணம் போங்க, தஞ்சாவூர்ல அந்த விவசாயிகளுடன் உட்காந்து பேசி நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத வரலாற்று ரீதியான தரவுகளுடன் நான் மக்களுக்கும் சொல்றேன், முதலமைச்சருக்கு எடுத்து வைக்கிறேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.